அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு மாணவர்களே, இன்றும் வழமை போல் தரம் 6 இஸ்லாம் பாடத்தில் 10ஆம் பாடத்தை நான் விளக்கம் தர உள்ளேன். ஏற்கனவே அனைத்து இதுக்கு முந்தைய பாடங்கள் மற்றும் 2ஆம் தவணை 3ஆம் தவணைக்குரிய அனைத்து பாடங்களும் இந்த யூடியூப் சேனலில் நான் விளக்கம் போட்டு பதிவிட்டுள்ளேன். உங்களுக்கு எந்த பாடம் வேணும்னாலும் எனி டைம் இந்த யூடியூப் சேனலினூடாக பாடங்களை பார்த்து சிறு குறிப்புகள் எடுத்து உங்களோட பரீட்சைக்காக உங்களை தயார்படுத்தி கொள்ளலாம். அந்த பாடங்கள் அனைத்தையும் நீங்கள் பார்க்கணுமென்னா இந்த முதலாவது கமெண்ட்டில், இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற முதலாவது கமெண்ட்டில் இந்த கிரேட் 6 இஸ்லாம் பாடத்துக்கு நான் தந்திருக்கிற வீடியோக்கள் மற்றும் விளக்கங்கள் தொடர்பான லிங்கை நான் பதிவிட்டுள்ளேன். அதை நீங்கள் தொட்டு அதை வேண்டிய நேரம் உங்களுக்கு படித்து கொள்ளலாம். அதையும் கூறிக்கொண்டு இன்றைய பாடத்தில் நான் பிரவேசிக்கின்றேன். இன்றைய பாடம் தொழுகை 2ஆம் பகுதி. உங்களுக்கு தெரியும், தொழுகையை பற்றி நாங்கள் 9ஆம் பாடத்தில் தெளிவாக விளங்கி கொண்டோம். தொழுகை எவ்வளோ முக்கியம், அதை சரியான முறையில் பேணுதலாக செய்யணும், தக்வாவோடு இறை அச்சத்தோடு ஒழுங்கான முறையில் தொழணும், தொழுகை உரிய நேரத்தில் தொழணும், அதை ஒழுங்காக முறையாக நிறைவேற்றாவிட்டால் வரக்கூடிய விபரீதங்கள், அல்லாஹ்வுடைய தண்டனைகள் எப்படிப்பட்டவை, இதெல்லாத்தையும் பழைய பாடத்தில் நாங்கள் தெளிவாக படித்து கொண்டோம். இப்போ தொழுகை எப்படி நாங்கள் நேர்த்தியாக சரியாக ஒழுங்குமுறையாக பேணுதலாக தொழுகிறது எப்படி என்றதை நாங்கள் விளங்கி கொள்கிற பாடம் தான் இது. அதாவது தொழுகையிலையும் ஃபர்லு, சுன்னத், முஃப்திலாத்கள் இருக்குது. ரைட். நாங்கள் வுலுவை பற்றி படித்தோம் 7ஆம் 8ஆம் பாடங்களில். 8ஆம் பாடத்தில் வுலுவை பற்றி முழுமையாக விளங்கி கொண்டோம். வுலுவில் இருக்கக்கூடிய ஃபர்லு என்ன, சுன்னத்துகள் என்ன, அதே மாதிரி வுலுவை முறுக்கக்கூடிய முஃப்திலாத்கள், இது பற்றிய அறிவு எங்களுக்கு இருக்குது. அதில் கேள்விகளும் வரையணும். இந்த பாடத்தில் நாங்கள் விளங்கி கொள்ள போகிற தொழுகையை பற்றி, தொழுகையோட ஷர்த்துகள் என்ன, தொழுகைக்கு இருக்கக்கூடிய ஃபர்லுகள் எத்தனை, ஃபர்லுகள் என்னென்ன, 19 ஃபர்லுகளையும் நாங்கள் படிக்க போகிறோம். அதே நேரம் தொழுகைக்கும் முறிக்கக்கூடிய விடயங்கள், தொழுகையை முறித்து விடக்கூடிய விடயங்கள் தான் முஃப்திலாத்கள்னு சொல்கிறோம், முறிக்கும் விடயங்கள். அதை பற்றியும் நாங்கள் தெளிவாக விளங்கி கொள்ளணும். அப்போ தான் எங்களுக்கு ஒழுங்குமுறையாக தொழலாம் இல்லையா. தொழுகையோட ஃபர்லுகள் தெரிஞ்சு, சுன்னத்துகள் தெரிஞ்சு, ஓதல்கள் எல்லாம் என்னதெல்லாம் ஃபர்லுகள் உள்ளால் வருகுது அதெல்லாம் தெரிஞ்சு கொண்டால் தான் அதில் விட்டு விடாமல் ஒழுங்காக பேணுதலாக தொழலாம். தொழுகையோட ஷர்த்துகள்ண்டா என்ன, புதிய ஒரு சொல் ஷர்த்து, நிபந்தனைகளுக்கு தான் நாங்கள் சொல்லுவோம் ஷர்த்துகள்ண்டு. அதெல்லாம் என்ன, இதெல்லாம் விளங்கி தெரிஞ்சுட்டா தான் தொழுகையாக சரி வர எங்களுக்கு பேணுதலாக ஒழுங்காக தொழுது வரையணும். சரி, முதலாவது பார்ப்போம் தொழுகையின் ஷர்த்துகள்ண்டா என்ன. ஷர்த்துண்டா என்னண்டா மாணவர்களே, நிபந்தனைகள். நாங்கள் தொழுவதை நிறைவேற்றுவதை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு, அல்லாட்ட ஏற்றுக்கொள்ளப்படணும்னா நிபந்தனைகள் கொஞ்சம் இருக்குது. இப்போ நாங்கள் எது எடுத்தாலும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அது மாதிரி தொழுகைக்கும் இருக்க வேண்டிய நிபந்தனைகள் அது தான் நாங்கள் சொல்கிறோம். தொழுகை ஏற்றுக்கொள்ளணும்னா அடிப்படையாக இருக்க வேண்டிய நிபந்தனைகளுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் ஷர்த்துகள் உண்டு. ரைட். தொழுகை ஒழுங்கான முறையில் இதெல்லாம் இருந்தால் தான் எங்களோட தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். ரைட். அதில் 10 ஷர்த்து இருக்குது பாருங்கள். இதில் ஒன்று சரி நாங்கள் விட்டுட்டோம்னா அதை தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டுச்சு. ஆகவே இந்த எல்லா நிபந்தனைகளையும் நாங்கள் பூர்த்தி செய்திருக்கிறோமான்னு தெரிஞ்சிருக்கணும் நீங்கள். ரைட். முதலாவது நாங்கள் முஸ்லீமாக இருக்கணும். அடுத்த 2வது தமீஸ் என்னும் பிரித்தறியும் நிலையில் இருக்கணும். ரைட். சிலவங்களுக்கு தன்னை பற்றியே தெரியாத நிலைமையில் இருப்பாங்க, போதை மயக்க நிலைமைகள் அப்படி இருக்க இயலாது. தமீஸ் என்ற நிலைமை, என்னை பற்றி புரிந்துணர்வோடு விளங்கி கொள்ளக்கூடிய விதத்தில் நான் இருக்கணும். சில நேரம் சில மனிதர்கள் தூக்க வெறியிலோ போதை வெறியிலோ இருந்தால் தன்னை பற்றி பிரித்து விளங்கி கொள்ளக்கூடிய நிலையில் இருக்க மாட்டாங்க. அந்த நேரங்களில் தொழுகை கூடாது. ஆகவே தமீஸ் என்ற நிலையில் இருக்கணும். 3வது விடயம் பாருங்கள், சுத்தமாக இருக்கணும். அதாவது சில நேரம் எங்களோட வுலு முறிந்திருந்தேன்னா நாங்கள் திரும்ப வுலு செய்து கொள்ளணும். ஏன்னா சுத்தம் நான் சொல்லி தந்திருக்கிறேன். வுலுவை முஃப்திலாத்துக்கு, வுலுவின் முஃப்திலாத்கள் 4. அந்த வுலு முஃப்திலாத் அந்த முறிந்து விட்டால் நாங்கள் திரும்ப வுலு செய்து கொள்ளணும். குளிப்பு கடமையாக இருந்தால்
ஒரு சில சந்தர்ப்பங்களில் குளிக்க வேண்டிய கடப்பாடு உள்ளவங்கள மனிதர்கள் ஆகுவாங்க. அந்த நேரத்தில் குளித்து தூய்மையாகின பிறகு தான் தொழணும். ரைட். அதோட பாருங்கள், 4வது விடயம் உடல், அணிந்திருக்கும் உடை, தொழுமிடம் இதெல்லாம் சுத்தமாக இருக்கணும். நான் சொன்னேன் அந்த புற சுத்தம் என்ற ஒரு விடயம், அகச்சுத்தம் புற சுத்தம் என்று படிச்சிருக்கிறோம் இல்லையா தஹாரத் பாடத்தில் 7ஆம் பாடத்தில். அதில் வந்து புறச்சுத்தம், அதாவது வந்து எங்களோட உடம்பு, எங்களோட உடல், உடை, வாழுமிடம், சுற்றாடல் இப்படியானதுகள் எல்லாம் நஜீஸ்கள் இல்லாமல் தூய்மையாக இருக்கணும். இதில் தொழுமிடம் தூய்மையாக இருக்கணும். ரைட். அதே மாதிரி 5வது விடயம் அவுரத், அவுரத்தை மறைத்திருக்கணும். அவுரத்துன்றது என்னென்னா, உடம்பில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மறைக்க வேண்டிய பகுதிகளை அல்லாஹ் வரையறுத்து சொல்லியிருக்கிறான். இந்த உடலில் இந்த இடங்கள் மறைக்கப்பட வேண்டும். அந்த அவுரத்தை மறைத்து இருக்கணும். பெண்களுக்குன்னா கைகள் மணிக்கட்டு வரை, மணிக்கட்டு மட்டும்தான் விலங்கிலும் முகப்பகுதி விலங்கிலும் தொழும் போது. ஆண்களுக்கும் வரையறைகள் இருக்குது. ரைட். அப்போ அதுதான் அவுரத், மறைக்க வேண்டிய பகுதிகளை மறைத்திருக்கணும். 6வது கிப்லாவை முன்னோக்கி இருக்கணும். கிப்லாவின் பக்கம், கஹபத்துல்லாவின் பக்கம், உங்களோட வீட்டில் இல்லாட்டி நீங்கள் தொழும் இடத்துல அதை நோக்கிய திசையில் தான் தொழணும். 7வது விடயம் தொழுகை தன் மீது கடமை என்பதை உணர்ந்திருக்கணும். அசட்டத்தனமாக, விளையாட்டுத்தனமாக, வேகமாக, தேவை இல்லாமல், கவன ஈனமாக தொழப்படாது. ரைட். தொழுகை என்ற கடமை, அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறான். அல்லாஹ் என்ன தொழுகையை பற்றி முதலாவது நான் மறுமைக்கு போனோடனே விசாரிப்பான் என்ற கவனிப்போட கண்காணிப்பாக ஒழுங்காக தொழணும். தொழுகை என்ற கடமை என்றதை உணர்ந்திருக்கணும். 8வது விடயம் தொழுகையின் நேரத்தை அடைந்திருக்கணும். அப்படின்னா லுஹருடைய நேரத்தில் லுஹரை தொழணும், அசருடைய நேரத்தில் அசரை தொழணும். பிந்தியோ முந்தியோ கடைசி நேரங்கள்லையோ தொழப்படாது. அசான் கூறியதுடன் இக்காமத் கூறுற அந்த இடைப்பட்ட காலப்பகுதியில் நீங்கள் தொழுகிறது மிகவும் நல்ல. தொழுகையை உரிய நேரத்தில், முன்னைய நேரத்தில், ஆகலம் தொழுகையிட அசான் கூறியவுடனே தொழுகிறது தான் மிகவும் சிறப்பானது என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். தொழும் முறையை அறிந்திருக்கணும். இதுக்கு பிறகு இது ஓதணும், இதுக்கு பிறகு இந்த நிலை, ருக்குக்கு பிறகு திரும்ப இஹ்திதால் நிலைக்கு வந்து சுஜூதுக்கு போய், இப்படி ஒரு பேட்டர்னில் தான் நாங்கள் ஒழுங்கு முறையாக தொழுகிறோம். அந்த தொழுகையிட முறைமையை சரியாக அறிந்திருக்கணும். 10வது விடயம் ஃபர்லை ஃபர்லுண்டும் சுண்ணத்தை சுண்ணத்துன்றதையும் அறிந்திருக்கணும். நாங்கள் இனிமேல் தொழுகையிட ஃபர்லு சுண்ணத்துகள் எல்லாத்தையும் அறிந்து கொள்வோம். ரைட். அதிலெல்லாம் ஃபர்லுண்டா அதை விடவே இயலாது. ஒரு ஃபர்லை விட்டாலும் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டது. ஆகவே கட்டாயம் தொழுகையிட ஃபர்லு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். சுண்ணத்துகளையும் சரிவர அறிந்திருந்தால் இதில் சரியாக பேணி நடக்கிறதால உங்களுக்கு நன்மைகளை கூட்டிக் கொள்ளலாம். சரி மாணவர்களே, தொழுகையின் ஃபர்லுகள் எத்தனை? அது கேள்வியாக வரும், அடிக்கடி வர கேள்வி. 19 ஃபர்லுகள் இருக்குது. பாருங்கள், 19ஐயும் உங்களோட உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் லிஸ்ட் டவுன் பண்ணிக்கிறாங்க, பட்டியல் படுத்தி வைக்கிறாங்க. இதில் ஒன்று சரி நீங்கள் விட்டுட்டீங்கன்னா, தவறுதலாக சரி, உங்களோட தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆகவே ஐநேர தொழுகையிலையும் இந்த 19ஐயும் சரி வர நீங்கள் செய்தாகணும், ஒழுங்குமுறைப்படி செய்தாகணும். சரி, முதலாவதுலேருந்து வாசித்து கொண்டு போவோம். நீங்களும் பாருங்கள், உங்களோட அன்றாட தொழுகையில் இதில் எதாலும் நீங்கள் விடாமல் செய்திருக்கிறீங்களா, எல்லாம் சரிமுறையாக செய்திருந்தீங்கன்னா உங்களோட தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். தவறியாலும் ஒன்று சரி நீங்கள் விட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் நீங்கள் திருந்திக்கணும். ஏன்னா இது தொழுகையின் ஃபர்லுகள், இவற்றை விடவே இயலாது. தொழுகையில் ஏதாலும் இந்த 19ல் ஒன்று சரி விட்டு இருந்தீங்கன்னா உங்களோட தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். ரைட். முதலாவது விடயம் நீயத்து இல்லையா, அல்லாஹுக்காக தொழுகிறேன் என்று நீயத்து வைக்கிறது. நாங்கள் உசல்லி ஃபர்லல் என்று தொடங்கி நீயத்துண்டு சொல்லுவோம் இல்லையா ஒவ்வொரு தொழுகைக்கும். ஆகவே நீயத்தை வந்து அரபில் நீங்கள் இப்போ 6ஆம் ஆண்டு, ஆகவே அரபில் ஓதி தெரியணும். நீயத்தை மனனம் செய்து கொள்ளுங்கள். ஒரு இலகுவான ஒரு வாக்கியம் தான் இருக்குது, அதை மனனம் செய்து 5 நேரத்துலேயும் அரபால் மொழிகிறது நல்ல. ரைட். 2வது விஷயம், நின்று தொழ சக்தி உள்ளவங்க நின்று தொழணும் கட்டாயம். நீங்கள் 6ஆம் ஆண்டுன்ற வகையில் நின்று தொழக்கூடியவங்க. நோய்வாய்ப்பட்ட நேரங்களில் மட்டும் உங்களுக்கு உட்கார்ந்து தொழலாம். இல்லாட்டி சாய்ந்து சரி, அதாவது மிகவும் வயதானவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்துக்கிறான்
ஆப்ஷன்கள். சாய்ந்து, உட்கார்ந்து, சாய்ந்து அப்படி தொழலாம். நின்று தொழையலுமெண்டா நீங்கள் கட்டாயம் நின்று தொழணும். அடுத்தது பாருங்கள் மாணவர்களே, அல்லாஹு அக்பர் என்ற ஆரம்ப தக்பீரை சொல்லணும். ஆரம்ப தக்பீருக்கு நாங்கள் இன்னொரு பெயர் சொல்லுவோம், அதை சிறு குறிப்பில் எழுதி வைத்து கொள்ளுங்கள். ஆரம்ப தக்பீருக்கு அரபில் சொல்கிறது தஹ்ரீமா. தஹ்ரீமா இது அடிக்கடி கேள்விகளில் கேட்பது உண்டு. ஆரம்ப தக்பீரின் அரபு பதம் என்ன? தஹ்ரீமா. அல்லாஹு அக்பர்ன்னு ஆரம்ப தக்பீர் சொல்லணும். அதுக்கு பிறகு 4வது விடயம் பிஸ்மில்லுடன் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதணும். சூரத்துல் ஃபாத்திஹா என்ன தெரியும்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று தொடங்குகிற இந்த சூறா 7 வாக்கியங்களை கொண்ட இந்த சூறாவை நாங்கள் ஓதுவோம். அதுக்கு பிறகு ஃபர்லுன்ற விதத்தில் ருக்கு செய்யணும். ருக்குவில் சுப்ஹான ரப்பியல் அலீம் வபி ஹம்திஹி என்று 3 முறை நாங்கள் சொல்லுவோம் இல்லையா? அதில் தாமதிக்கணும். 3 முறை சுப்ஹான ரப்பியல் அலீம் வபி ஹம்திஹி என்று சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு பிறகு இஹ்திதாலுக்கு வருவோம். இஹ்திதால் நிலைமையில் நாங்கள் ரப்பனா லக்கல் ஹம்து மில் அஸ்ஸமாவாத்தி வமில் அல் அர்லி வமில் அமா ஷெஹ்த மின் ஷையின் பஹது என்று நாங்கள் ஓதுவோம் இல்லையா? அப்போ ருக்குலேருந்து சமியல்லாஹு லிமன் ஹமித என்று கூறிக்கொண்டே எழும்பி இஹ்திதால் நிலைக்கு வர்றது. அதில் தாமதிக்கணும், அதில் ஓதணும். அதுக்கு பிறகு தான் கடைசியாக 9வது விடயம் முதலாம் சுஜூதுக்கு போவோம். சுஜூதில் என்ன ஓதுவோம்? சுப்ஹான ரப்பியல் அஹ்லா வபி ஹம்திஹி, சுப்ஹான ரப்பியல் அஹ்லா வபி ஹம்திஹி என்று 3 முறை ஓதுவோம். அதிலும் தாமதித்து ஓதணும். இங்கே சுஜூதில் தேவையான துவாக்கள் எல்லாம் கேட்டுக்கொள்ளணும். சுஜூதில் தாமதிக்கணும். நிறைய நேரம் உங்களுக்கு துவாக்கள் கேட்கலாம். துவாக்கள் உங்களோட தெரிஞ்ச மொழியில், தமிழில் சரி, நீங்கள் மனதுள்ளுக்கால கேட்டுக்கொள்ளணும். உங்களுக்கு அன்றாடம் தேவைப்படுகின்ற அனைத்து துவாக்களும் சுஜூதில் கேட்க பழகுங்க. அப்போ தாராளமாக உங்களுக்கு ஒவ்வொரு சுஜூதுலையும் நிறைய துவாக்கள் கேட்கலாம். ஏன்னா சுஜூதுன்றது அல்லாஹுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு மறைவும் இல்லாத இடம். அப்படின்னா அந்தளவு நாங்கள் நெருக்கமாக அல்லாவோட பேசக்கூடிய இடம்தான் தொழுகையில் சுஜூதுன்னு சொல்கிறது. ஆகவே சுஜூதுகளை வீணடிச்சிடவான ஒவ்வொரு சுஜூதுலேயும் உங்களுக்கு தேவையான துவாக்களை நீங்கள் தமிழில் மனதில் யோசிச்சு கொள்ளுங்க. அல்லாட்ட கேட்டு வாங்க. அப்போ அல்லாஹ் நிச்சயமாக அதை தருவான். ஏன்னா எந்த ஒரு மறைப்பும் இல்லையாம், அல்லாஹோட நேரடியாக நீங்கள் பேசக்கூடிய ஒரு இடம் தான் உங்களோட தொழுகையில் சுஜூதுகள். ஆகவே சுஜூதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. சுப்ஹான ரப்பியல் அஹ்லா வபி ஹம்திஹி 3 முறை சொல்லிவிட்டு உடனடியாக எழும்பாமல் மனதுள்ளுக்கான நிறைய துவாக்கள் கேளுங்க. ரைட், அதையும் சொல்லித்தரேன். 11வது விடயம் நடு இருப்புக்கு வரணும். அதுக்கு பிறகு நீங்கள் அமருவீங்க இல்லையா? ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அமர்ந்து கொள்வது நடு இருப்புன்னு சொல்லுவோம். நடு இருப்புக்கு அங்கே தாமதிக்கிறது. இதில் என்ன நாங்கள் ஓதுவோம்? நடு இருப்பில் ரப்பி ஹஃபிர்லி வர்ஹம்னி வஜ்புர்னி வரசுக்னி வஹதீனி வஆஃபீனி வஹஃபு அன்னி. ஒரு நீட்ட துவா இருக்குது. நிறைய பேர் நான் கண்டிருக்கிறது இந்த இடத்துல துவாவை ஓதுறது இல்லை. வேகமாக தொழுவாங்க. நடு இருப்பில் இருக்க வேண்டிய துவாவை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அது பெரிய ஒரு விசேஷமான ஒரு துவா. அல்லாஹ்ட்ட நிறைய பாவ மன்னிப்பு கேட்குற மிகவும் அழகிய ஒரு பொருள் மிகுந்த ஒரு துவா. நீங்கள் இந்த துவாவை கட்டாயம் மனனம் செய்து நடு இருப்பில் ஓதிவாங்க. அடுத்தது வேகமாக தொழணும், வேகமாக தொழுது முடிக்கணுமென்றது என்ன விட்டு விடுங்க. அழகிய முறையில் ஆறுதலாக பொறுமையாக தொழுறவனுக்கு தான் நல்லா சன்மானம் ப்ரைஸ் தர காத்திருக்கிறான். வேகமாக தொழுதிங்க, அசட்டத்தனமாக தொழுதிங்கன்னா அல்லாஹ் உங்களோட தொழுகை என்ன செய்கிறான்? உங்களோட இப்படியா நீ நான் சொன்ன கடமையை செய்தாய், இப்படியா நீ அசட்டத்தனமாக தொழுதாய், வேகமாக ஏன் தொழுதாய் என்று உங்களோட தொழுகை எல்லாத்தையும் நொறுக்கி உங்களோட முகத்துக்கே அடித்து விடுவானா. அப்போ அவங்களோட தொழுகை உங்களுக்கு பலன் அளிக்காது மறுமையில். ஆகவே மாணவர்களே, ஆறுதலாக அமைதியாக நேர்த்தியாக அழகான முறையில் பொறுமையாக அல்லாஹுக்காக வேண்டிதானே எங்களுக்கு மறுமையில் அவன் சொன்ன சன்மானம் சுவர்க்கம் இல்லையா? சுவர்க்கத்தின் திறவுகோல் தொழுகை. அந்த தொழுகையால் தான் உங்களுக்கு சுவர்க்கம் போகலும் என்ற நம்பிக்கையை வைங்க. அழகிய முறையில் அல்லாஹுக்காக வேண்டி தொழுதுவாங்க. அழகான முறையில் தொழணும், அதை ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். ரைட், 2வது சுஜூதுலேயும் அப்படி தான். சுஜூது 13வது விடயத்தை வாசிக்கிறேன். 2வது சுஜூதுலேயும் சுப்ஹான ரப்பியல் அஹ்லா வபி ஹம்திஹி என்று 3 முறை சொல்லுவீங்க, தாமதிப்பீங்க, துவாக்களை கேட்பீங்க. ரைட், அப்படி ஒரு முறை அப்படி தான் நாங்கள் ஒழுங்குமுறைப்படி தொழுகிறோம்.
அதோட 15வது விடயம் கடைசி அத்தஹியாத்துக்காக உட்காருதல். அது ஒரு ஃபர்லு. அந்த இடத்துல அத்தஹியாத் ஓதணும். அத்தஹியாத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலவாத்தும் சொல்லணும். அத்தஹியாத் உங்களுக்கு பாடம்னு நினைக்கிறேன், மனனம் செய்திருக்கணும். ரைட், அத்தஹியாத்தை ஒரு முறை கேட்போம் நாங்கள். அத்தஹியாத் முழுமையாக ஓதணும். கடைசி அத்தஹியாத்துன்றது முழுமையான அத்தஹியாத். அதில் கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலவாத்தும் சொல்லணும். ரைட், அப்போ தான் அது அங்க சம்பூர்ணமான ஒரு விடயம். அப்போ அது ஒரு ஃபர்லு. அதை எங்களுக்கு பாடம் இல்லை, மனனம் இல்லைன்னு அத்தஹியாத்தை விட இல்லாது. ஏன்னா அது இல்லாட்டி உங்களோட தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஆகவே அத்தஹியாத் கட்டாயம் நீங்கள் தொழுகையில் இன்க்ளூட் பண்ணியே ஆகணும். تحيات لله والصلوات والطيبات والسلام عليك أيها النبي ورحمة الله وبركاته والسلام علينا وعلى عباد الله الصالحين أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. சரி மாணவர்களே, இந்த அத்தஹியாத்தை நாங்கள் கட்டாயம் மனனம் செய்தாகணும். சரி மாணவர்களே, இவ்வளோ நேரமும் நாங்கள் தொழுகையில் ஃபர்லுகள் 19ஐயும் பார்த்தோம், அத்தஹியாத்தையும் பார்த்தோம் இல்லையா? எல்லா நிலைகள்லையும் தொழுகையில் நீங்கள் அழகிய முறையில் ஓதக்கூடியவர்களாக இருக்கணும். எல்லா நிலைகள்லையும் ஓதிவாங்க. ஒன்றையும் ஒரு ஓதலையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு போக வேணாம். அது தேவையில்லை, அது மனனம் செய்ய தேவையில்லைன்றலாம் விடவான எல்லாம் நேர்த்தியாக அழகிய முறையில் தொழுங்க. தொழுகையிட சுண்ணத்துகளில் 2 வகை இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு சார்ட் போட்டுருந்தீங்கன்னா, நல்ல ஒரு அட்டவணை போட்டுருந்தா, ஒன்று சொல் சார்ந்த சுண்ணத்துகள், அடுத்து செயல் சார்ந்த சுண்ணத்துகள். ரெண்டையும் நாங்கள் பார்க்க போகிறோம். சொல் சார்ந்த சுண்ணத்துகள்னால் என்ன? சொல்லால் நாங்கள் செய்கிறது. ரைட், முதலாவது துஆவுல் இஸ்திஃப்தா. இது எழுதி வைத்துக்கொள்ளணும். கட்டாய கேள்வி. ஓ லெவல்லையும் கிட்டத்தில் கேள்வி வந்துச்சு. இதில் எம்சிக்யூவில் கிரேட் 6லேயும் கட்டாயம் கேள்விகள் வரும். துஆவுல் இஸ்திஃப்தான்னா என்ன? வஜ்ஜகத்தை நீங்கள் ஓதுவீங்க இல்லையா? அது ஒரு சுன்னத்தான விடயம். ரைட், அதை நீங்கள் கட்டாயம் ஓதுறது நல்லம். என்ன நன்மையை கூட்டிக் கொள்ளலாம். ரைட், துஆவுல் இஸ்திஃப்தா அதுக்கு நாங்கள் சொல்லுவோம். வஜ்ஜகத்து பாடம் இல்லாட்டி, மனனம் பாடம் செய்யலாட்டி நீங்கள் இப்போ சந்தர்ப்பம் மிக்குது. 6ஆம் ஆண்டு தானே, இப்போ நீங்கள் பாடமாக்கணும். பாடமாக்கி இதெல்லாம் உங்களோட தொழுகையில் சேர்த்து கொள்ளணும். தொழுகையை சுருக்கி கொள்ளப்படா, தொழுகையை நீட்டி அழகாக தொழணும். ரைட், அப்போ வஜ்ஜகத்துக்கு தான் நாங்கள் சொல்லுவோம் துஆவுல் இஸ்திஃப்தா, அது ஓதுதல். ரைட், 2வது சூறாக்களை ஓதுதல், இஸ்தியாத்தான்னு சொல்லுவோம். அதை ஓதும் போது அவுது பில்லாஹி கூறணும். எல்லாத்துக்கும் முதல்ல அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இஸ்தியாத்தா கூறணும். இஸ்தியாத்தான்றது அவுது பிஸ்மி சொல்கிறது. ரைட், அடுத்தது 3வது சூரத்துல் ஃபாத்திஹான்ற முடிவில் ஆமீன் கூறுவோம். இங்கே 7 வாக்கியங்கள் ஓதுவீங்க சூரத்துல் ஃபாத்திஹா. அல்ஹம்து சூரத்துக்கு தான் நாங்கள் சொல்லுவோம் சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹாட இறுதியில் ஆமீன் கூறுவோம் இல்லையா? அப்போ அது ஒரு சுன்னத்து, சொல் சார்ந்த சுன்னத். 4வது விடயம் பாருங்கள். முதல் 2 ரக்காத்துகளிலும் சூரத்துல் ஃபாத்திஹாவின் பின் வேறொரு சின்ன சூறாவை நாங்கள் சில வசனங்களை ஓதுவோம். உங்களுக்கு தெரியும், குல் சூறாக்கள் 3 ஓதலாம். இல்லாட்டி இன்னும் நிறைய சூறாக்கள், சிறிய சூறாக்கள் நிறைய இருக்குது குர்ஆனில். அதில் ஏதானும் ஒரு சிறிய சூறாவை அல்ஹம்து சூராத்துக்கு பின்னால் நாங்கள் ஓதுவோம். ரைட், 5வது ருக்குவில் பாருங்கள், சுப்ஹான ரப்பியல் அலீம் வ பிஹம்திஹி என்ற தஸ்பீஹ ஓதுவோம் இல்லையா? ரைட், இஹ்திதால் நிலையில் அல்லாஹ்வை புகழ்வோம் இல்லையா? ரப்பனா லக்கல் ஹம்து மில்லா ஸமாவாத்தி வ மில்லல் அர்லி வ மில்லா மா ஷஹத மின் ஷைஇன் பஹத் என்று இஹ்திதால் நிலையிலையும் அல்லாஹ்வை புகழ்வோம், நேரான நிலை. அதுக்கு பிறகு சுபஹ் தொழுகையில் 2வது ரக்காத்தில் இஹ்திதால் நிலையில் தான் நாங்கள் குனூத் ஓதுவோம். பாருங்கள் மாணவர்களே, நீங்கள் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், மனனம் செய்யணும். குனூத், வஜ்ஜஹத்து, அதே மாதிரி சிறிய சூறாக்கள் இதெல்லாம் ஓதுறதால உங்களோட தொழுகை அங்க சம்பூர்ணமான அழகிய ஒரு தொழுகையாக மாறும்.
ரைட். அதுக்கெல்லாம் உங்களுக்கு மார்க்ஸ் இருக்குது அல்லாவிடத்தில். அது எல்லாத்தையும் சேர்த்து தான் ஒரு தொழுகைக்கான புள்ளிகள் அல்லாவிடம் வழங்கப்படும். ஆகவே அறக்குறையாக தொழுதா நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களோட தொழுகைக்கு எவ்வளோ புள்ளிகளை அல்லாஹ் தருவானு. ஆகவே நீங்கள் 100க்கு 100 புள்ளியையும் அல்லாட்ட வாங்கணும் இல்லையா? அதுக்கு தான் ஆசைப்படணும். அப்போ தான் எங்களுக்கு சன்மானமாக சுவர்க்கம் கிடைக்கும். அவனிடம் பெறுற புள்ளிகள் தான் எங்களுக்கு முக்கியம். தவணை பரீட்சையை விடவும் அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் இஸ்லாமிய வழிமுறையில் வாழ்கிறோமா, அல்லாஹ்வை திருப்திப்படுத்துகிறோமா, சந்தோஷப்படுத்துகிறோமான்றதை யோசிக்கிறது தான் முக்கியம். ஆகவே இதெல்லாம் சேர்த்து அழகிய முறையில் நாங்கள் தொலை பழகணும். இதெல்லாம் எங்களுக்கு மனனம் இல்லை, பாடம் இல்லை, குனூத் தெரியாது, வஜ்ஹத்து தெரியாதுன்னு தெரியாண்டே இல்லாமல் இன்றைக்கு யூடியூப்பை தட்டினா நிறைய இடங்களில் உங்களுக்கு அவங்களோட சேர்ந்து மனனம் செய்து கொள்ளலாம். தஜ்வீத் முறைப்படி மனனம் செய்து கொள்ளலாம். ஆகவே நீங்கள் வீட்டில் இருக்கும்போது கட்டாயம் இதுக்கு முயற்சிக்கணும். இல்லாட்டி மறுமையில் அல்லாஹ் கேட்பான், ஏன் நீங்கள் முயற்சிக்கல? இவ்வளோ வழிமுறைகள் இருந்துச்சு, உங்களுக்கு இவ்வளோ வசதிகள் இருந்துச்சு, ஆனாலும் ஏன் நீங்கள் முயற்சி எடுக்கலை? ஏன் நீங்கள் மனனம் செய்து ஒழுங்காக தொழலை? ஏன் என்னைய ஒழுங்காக துதி செய்யலை, அப்படின்னா வணங்கல்ல என்று எல்லாம் கேட்கக்கூடும். ஆகவே மாணவர்களே, நாங்கள் அழகிய முறையில் தொழுகையை ஈமானோட ஒழுங்காக பேணுதலாக தக்வாவோட இறையச்சத்தோட அனைத்து ஓதல்களுடனும் கூடியதாக அழகிய முறையில் தொழ வேண்டும். 8வது விடயம் பாருங்கள், சுஜூதில் என்ன ஓதுவோம்? சுப்ஹான ரப்பி அல்லாஹ்லா வபிஹம்திஹி என்ற தஸ்பீஹ ஓதுவோம். ரைட். அதே மாதிரி சுஜூதுக்கும் இடையிலான நடு இருப்பில் ரப்பே ஃபிர்லி வர்ஹம்னி வஜ்புர்னி வரசுக்னி வஹதீனி வஆஃபீனி வஹஃபு அன்னி என்ற அழகான பிரார்த்தனையை ஓதணும். இந்த துவாவை கட்டாயம் ஓதணும். ஏன்னா அந்த துவாவுக்கு அவ்வளோ அழகிய அர்த்தம் காணப்படுது. 10வது சுன்னத்தை பாருங்கள், 2க்கும் மேற்பட்ட ரக்காத்துகள் கொண்ட தொழுகையில், 2க்கும் மேற்பட்ட ரக்காத்துகள்னால் உங்களுக்கு தெரியும், லுஹர், அசர், மஹரிப், இஷா, இந்த 4லே 2க்கு மேற்பட்ட ரக்காத்து இல்லையா? அந்த தொழுகையில் 2வது ரக்காத்தில் ஒரு சிறிய அத்தஹியாத்துடன் சலவாத் இருக்குது. உங்களுக்கு தெரியும், 2வது ரக்காத்தில் நாங்கள் அத்தஹியாத் இருப்போம் இல்லையா? ஒரு அத்தஹியாத்தில் சிறிய பகுதி ஒன்றை ஓதுவோம். ஆனால் இறுதி அத்தஹியாத்துன்னு வரும்போது தான் முழுமையான அத்தஹியாத் சலவாத்தோட, நபி அவங்களோட சலவாத்தோட கூறி முடிப்போம். ரைட். 11வது விடயம், கடைசி அத்தஹியாத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட குடும்பத்தார் மீது சலவாத் சொல்லணும். ரைட். கடைசி அத்தஹியாத்னா முழுமையான நீட்ட அத்தஹியாத். நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், அதை மனனம் செய்திருந்தால் அதை ஓதி வந்தால் சரி, முழுமையான அத்தஹியாத்தை ஓதுவோம். கடைசி அத்தஹியாத்துன்றது தவர்ருக்குன்னு சொல்லுவோம். நீங்கள் பெரிய வகுப்பில் படிப்பீங்க. தவர்ருக் இருப்புன்ற கடைசி அத்தஹியாத்தில் முழுமையான அத்தஹியாத்தை ஓதுவோம். ரைட். இறுதியாக 2ஆம் சலாம் கூறி முடிப்போம். சரி மாணவர்களே, வஜ்ஹத் ஓதுறது எப்படி, அடுத்தது குனூத் ஓதுறது எப்படின்றதையும் நாங்கள் இந்த பாடத்தில் தெரிஞ்சு கொள்வோம். மனனம் செய்து இல்லாதவங்க இன்றைக்கு சந்தர்ப்பம், அவற்றை கேட்டு ஒழுங்கான முறையில் தஜ்வீத் முறையில் ஓதுவதற்கு, மனனம் செய்வதற்கு நீங்கள் பழகிக்கொள்ளணும். அப்போ தான் உங்களோட தொழுகை முழுமை பெறும். முதலாவது நாங்கள் வஜ்ஹத் ஓதுறது எப்படி என்றதை கேட்போம். அதை ஒழுங்கான முறையில் தஜ்வீத் முறைப்படி கேட்டு அவதானம் எடுத்து அதனை மனனம் செய்து கொள்ளுங்க. ரைட். சரி. حنيفا مسلما وما أنا من المشركين إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين لا شريك له وبذلك أمرت وأنا من المسلمين. சரி மாணவர்களே, இது ஒரு சொல் சார்ந்த சுன்னத். இதை நீங்கள் கட்டாயம் மனனம் செய்யணும். இது தான் துஆவுல் இஸ்திஃப்தா அல்லது வஜ்ஹத் என்று சொல்கிற துவா. சரியா? சரி, இப்போ நாங்கள் பார்ப்போம் குனூத் ஓதுற எப்படி. குனூத் ஓதுறது சொல் சார்ந்த ஒரு சுன்னத் இல்லையா? 7வதுல தரப்பட்டு இருக்குது பாருங்கள். சுபஹ தொழுகையில் 2வது ரக்காத்தில் இஹ்திதால் நிலையில் நாங்கள் குனூத் ஓதுவோம் இல்லையா? குனூத்தையும் கேட்டுக்கொள்வோம். தஜ்வீத் முறைப்படி ஓதுற எப்படின்னு நீங்கள் கட்டாயம் இதனையும் மனனம் செய்து ஆகணும். اللهم اهدني فيمن هديت وعافني فيمن عافيت
وتولني فيمن توليت وبارك لي فيما أعطيت وقني شر ما قضيت إنك تقضي ولا يقضى عليك وإنه لا يضل من واليت ولا يعز من عاديت تباركت ربنا وتعاليت. சரி மாணவர்களே, நாங்கள் குனூத், வஜ்ஜஹத் மற்றும் ஏனைய துவாக்கள், சிறிய சிறிய துவாக்கள், சூரத்துல் ஃபாத்திஹா இதெல்லாம் அங்கே சம்பூர்ணமாக அழகிய முறையில் மனனம் செய்து ஓதி வருவோம். ரைட், அடுத்து நாங்கள் பார்ப்போம் செயல் சார்ந்த சுன்னத்துக்கள் எவை. மாணவர்களை, இதையும் கூட உங்களுக்கு எக்ஸாமில் எழுத வேண்டி வரும். ஒரு 5 சரி நினைவில் வைத்துக்கொள்ளணும். பாருங்கள், செயல் சார்ந்த சுன்னத்துக்கள்ன்றது ஆரம்ப தக்பீரின் போதும் ருக்குவிக்கு செல்லும் போதும் ஒரு நிலைக்கு வருவோம் இல்லையா, வரும்போதும் முதலாவது அத்தியாயத்து நிலைக்கு வரும்போதும் கைகளை உயர்த்துவோம். அல்லாஹு அக்பர் சொல்வதற்கு நாங்கள் கைகளை உயர்த்துகிறோம் இல்லையா. அது ஒரு செயல் சார்ந்த சுன்னத்து, ஒரு செயல் ஒன்றில் ஈடுபடுறோம். அதுதான் அந்த மாதிரியான சுன்னத்துக்கள் தான் செயல் சார்ந்த சுன்னத்துக்கள்னு சொல்கிறோம். நிலையில் இடது கை மீது வலது கையை வச்சு உயர்த்து கட்டி கொள்ளுதலோ, தக்பீர் சொல்கிற நிலையில் இடது கைக்கு மேலே வலது கையை வச்சு தான் தக்பீர் கட்டுவோம் இல்லையா. அவங்களுக்கு தெரியும் தானே ஆரம்ப தக்பீர்லாம். ரைட், அந்த இடத்துல தான் நாங்கள் அல்ஹம்து சூரத், வஜ்ஜஹத், அல்ஹம்து சூரத், சிறிய சூறா உண்டு ஓதுறது இல்லையா. மூன்றாவது இது பாருங்கள், சஜிதாவுடைய இடத்தை நோக்கி பார்வையை வைத்துக்கொள்கிறோம். சஜிதான்ற நீங்கள் சுஜூது செய்வீங்களே, அந்த இடத்தை பார்த்து கொண்டு தான் தொழணும். அக்கம் பக்கம் பார்த்துட்டு எங்களோட பார்வையை வேறு பக்கம் திருப்பின்னு தொலையலுமா? இல்லை, நாங்கள் சஜிதாவுடைய நிலைமையில் அந்த சுஜூது படுற இடத்துல தான் எங்களோட கண்களோட பார்வையை தொழுகை பூராகவும் நாங்கள் வைத்து கொள்ளணும். நான்காவது விடயம், நிலையில் நிற்கும் பொழுதோ இரு கால்களுக்கும் இடையில் போதிய இடைவெளியை பேணி கொள்ளுதல். ஓகே, அப்போ நாங்கள் நிமிர்ந்து நிற்கும் போது கால்களோட இடைவெளி மிகவும் பெரியதாக இருக்கவும் படாது, ஒரு சிறிய இடைவெளியில் கால்களோட இடைவெளி காணப்படணும். ஐந்தாவது விடயம் பாருங்கள், ருக்குவில் கைவிரல்களை பிரித்தவாறு உள்ளங்கையால் முழங்கைகளை பிடித்தவாறு முதுகையும் தலையும் சமநிலைக்குமாறு வளைந்து நிற்று. ஓகே, ருக்குவில் எப்படி உட்காரணும்ன்ற முறையை அவங்க சொல்லித்தராங்க. ரைட், ருக்குவில் கைவிரல்களை விரித்து உள்ளங்கையால் முழங்கால்களை பிடித்தவாறு முதுகையும் தலையையும் சமநிலையில் வச்சுன்னு தான் நாங்கள் இருப்போம். ருக்கு நிலைமை தெரியும் தான், சுப்ஹான ரப்பியல் அலீம் வபி ஹம்திஹின்று 3 முறை ஓதுவோமே, அதுக்கு தான் நாங்கள் சொல்லுவோம் ருக்கு நிலைமை என்று இல்லையா. ரைட், அந்த நிலைமை உங்களுக்கு தெரியும், எப்படி 90 பாகைக்கு மாதிரி நீங்கள் வளைந்து நிற்பீங்க இல்லையா. அதை தான் சொல்கிறாங்க 90 பாகை விடயம் நாங்கள் கீழ்ப்பகுதிக்கு வளைவோம். சாதாரணமாக ருக்கு முழங்கால பிடித்து கொண்டு அந்த நிலைமையை தான் சொல்கிறாங்க. ஓகே, ஆறாவது விடயத்தை பாருங்கள், சுஜூதுடைய உறுப்புகள் அனைத்தும் நிலத்தில் நேரடியாக படுமாறு வைத்தால். சுஜூது போகும்போது உங்களுக்கு தெரியும், உங்களோட நெற்றி, அதே மாதிரி உங்களோட கைகள் 2 எப்படி இருக்கணும், முழங்கால் எப்படி படணும், அதே மாதிரி உங்களோட விரல்கள், கால் விரல்கள் எப்படி இருக்கணும்ன்றதெல்லாம் சரியாக தெரியும். ரைட், அந்த மாதிரி சுஜூதுடைய உறுப்புகள் சரியாக நிலத்தில் நேரடியாக படணும் இல்லையா. ரைட், ஏழாவது சுஜூதில் ஆண்கள் கைகள் 2 விழாக்களுடனும் வயிறு தொடைகளுடனும் படாதவாறு இடைவெளி விட்டவாறு இருக்கணும். மேலும் பாதங்கள் 2 இணைந்தவாறு விரல்களின் நுனிப்பாகங்கள் கிப்லாவின் பக்கமும் உட்பாகம் நிலத்தை தொட்டவாறும் இருக்கணும். சுஜூதில் எப்படி இருக்கணும்ன்றது தான் விவரிக்கிறாங்க. சுஜூதில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சுப்ஹான ரப்பியல் அஹ்லா வபி ஹம்திஹின்னு ஓதுவோமே 3 முறை, இந்த விதத்தில் நீங்கள் இருக்கிறீங்களான்றதை யோசித்து பார்க்கணும். ரைட், அவங்களோட ஓதல் நிலைமைகள் இல்லாட்டி அந்த இருப்புகள் எல்லாம் பிழைச்சா அதை திருத்தி கொள்ளணும். ரைட், சரி. எட்டாவது விடயம் பாருங்கள், இரு சுஜூதுகளுக்கு இடையிலையும் முதல் அத்தியாயத்தில் இஃப்திராஷ் இருப்பும் இது கடைசி அத்தஹியாத்துக்கு தவர்ருக் எனும் இருப்பும் இருத்தல். ரைட், அது 2ஐயும் நீங்கள் எழுதி வைத்துக்கொள்ளணும். அடிக்கடி வர கேள்வி, முதலாவது அத்தஹியாத் இருப்புக்கு நாங்கள் சொல்கிறோம் இஃப்திராஷ் இருப்புண்டு, இஃப்திராஷ் அதோட பேர். ரைட், கடைசி அத்தஹியாத் இருப்பு இருக்குது, 4வது ரக்காத்தில் வளமையாக ஓதுவோமே, அது கடைசி அத்தஹியாத் இருப்பு தானே, அதுக்கு நாங்கள் சொல்லுவோம் தவர்ருக் இருப்புண்டு. ரைட், அதுலேயும் அந்த அத்தஹியாத் இருப்பு கொஞ்சம் வித்தியாசம் இல்லையா, கால்களை மடித்து உள்ளால்
வைத்தவாறு இருக்கணும். அந்த இருப்புகளையும் சரியாக இருக்கணும். ரைட். இருப்புகளின் போது கைகளை விரித்து விரல்களை இணைத்து வைத்தல். அத்தஹியாத்தின் போது வலது கையின் விரல்களை மடித்து சுட்டு விரலை நிமிர்த்தி வைக்கணும். உங்களுக்கு தெரியும், அத்தஹியாத்தை ஓதிக்கொண்டு போகும்போது ஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று தொடர்ந்து நாங்கள் சுட்டு விரலை நிமிர்த்தி வைத்து கொள்ள வேண்டும். ரைட். அது உங்களுக்கு தெரியும். சுட்டு விரல்னா இரண்டாவது விரல். ஏனைய விரல்கள் எல்லாத்தையும் நாங்கள் மடித்து முழங்கால படித்தவாறு தான் இருப்போம் இல்லையா? ரைட். நீங்கள் இப்போ தொழுகிறதுனால இது எல்லா நிலைமைகளும் நான் வாயிலால் சொல்லும் போதே உங்களுக்கு விளங்கும் என்னென்ன நிலைமைகளில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு இல்லையா? முதலாம் சலாம் கூறும்போதும் வலது பக்கமும், இரண்டாம் சலாம் கூறும்போது இடது பக்கமும் முகத்தை திருப்புதல். உங்களுக்கு தெரியும், இறுதியாக நாங்கள் சலாம் சொல்லும்போது முதல் சலாம் முதலாவது வலது பக்கம் கொடுப்போம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரெண்டாவது சலாம் இடது பக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு இடது பக்கம் திரும்பி கொடுப்போம். சரியா மாணவர்களே? இதுதான் செயல் சார்ந்த சுன்னத்துகள். அப்போ சுன்னத்துகளை சார்ட் பண்ணிக்கோங்க. சொல் சார்ந்த சுன்னத், செயல் சார்ந்த சுன்னத் கிட்டத்தட்ட 10 தரப்பட்டு இருக்குது. 5வது உங்களுக்கு எக்ஸாமில் எழுத வேண்டி வரலாம். ஆகவே நீங்கள் ஞாபகம் வைத்து கொள்ளணும். நீங்கள் தொழுகிறன்றனால இது இலகுவாக உங்களுக்கு ஞாபகம் வைத்து கொள்ளலாம். இது ஒன்றும் கடினமான விடயம் இல்லை. அன்றாட நீங்கள் செய்கிற விடயங்களை எது சொல் சார்ந்து எது செயல் சார்ந்ததுன்ற ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். சரி மாணவர்களை, இறுதியாக நாங்கள் பார்க்க போகிறது தொழுகை இப்படி நல்ல முறையில் நிறைவேற்றி வரும்போது தொழுகையின் போது தவிர்க்கப்பட வேண்டிய விடயங்கள். இவற்றை செய்தால் தொழுகை என்ன நடக்கும்? அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, செல்லுபடி இல்லாமல் போயிடும். அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் முஃப்திலாத்கள் இல்லையா? முஃப்திலாத்துன்றது முறிப்பவை. உலுவை முறிக்கிறதும் இருக்குது முஃப்திலாத்கள். அதே மாதிரி தொழுகையை முறிப்பவையும் முஃப்திலாத்கள். என்னென்னு தெரிஞ்சிருக்கான 10 விடயம் இருக்குது. இந்த 10ல் எது நடந்துட்டாலும் உங்களோட தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். ஆகவே இவற்றை நடந்துடாமல் நீங்கள் பாதுகாத்து கொள்ளணும். ரைட். இங்கே பாருங்கள், முதலாவது தொழுது கொண்டு இருக்கும்போது தொழுகை விட்டு விடுவோமோ என்று நினைக்கல. அதாவது தூக்கம் வருது, சோம்பேறித்தனம் இந்த தொழுகையை பிறகு தொழுவோம், இப்போ விட்டு விடுவோம்ன்ற மாதிரி நினைக்கிறது. அப்படி நினைத்தாலே உங்களோட தொழுகை முறிந்திடும். தொழுகையில் இல்லாத ஒரு செயலை தொடராக 3 முறை செய்தார். அதாவது சிலர் அதாவது அக்கம் பக்கம் பார்த்துட்டு இருப்பாங்க தொழும் போதோ, இல்லாட்டி வேறொரு யோசனைக்கு போயிடுவாங்க, இல்லாட்டி கை கால்களை சொரிந்தவாறு இருப்பாங்க. இப்படி தொழுகையில் இல்லாத ஒரு விஷயத்தை 3 முறை செய்துட்டோம்னா எங்களை அறியாமலே அப்போ அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஆகவே நீங்கள் கவனமாக கரிசனையாக தொழுது வரணும். ஓகே. 3வது விடயம் அல் குர்ஆன் துவா அல்லாத தொழுகையுடன் தொடர்பற்ற வேறொன்றை மொழிதல். ரைட். ஒரு தொழுகைன்றது உங்களுக்கு தெரியும், எல்லா நிலைகள்லையும் என்னென்ன ஓதணும் அழகான முறையில் அல்லாஹ் சொல்லி தந்து இருக்கிறான். அது இல்லாமல் வேறொன்றை மொழிந்து கொண்டு இருக்கிறது, நேரத்தை கடத்தி கொண்டு இருந்தாலும் தொழுகை எங்களோட செல்லுபடி இல்லாமல் போயிடும். வேண்டுமென்றே கணைத்தல் பேசுதல். தொழுகையின் போது யாரோடையும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட தொழுகை இமாம் ஜமாத் நடக்கும்போது இல்லை நீங்கள் தனியாக தொழும் போது யாரோடையும் பேசலாம், இல்லாட்டி சத்தம் போடலாம், இன்னொரு ஆளுக்கு டிஸ்டர்ப் அமையலாம், சைடில் இருக்கிறவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணலாம், தொல்லை கொடுக்கலாம். ரைட். சப்புகளில் இருக்கும்போது அமைதியாக நீங்கள் சொல்லணும். தொழுகைன்ற அழகிய முறையில் அமைதியாக நேர்த்தியாக நடக்கணும். நீங்களும் அழகாக தொழணும், ஏனையோரையும் அழகிய முறையில் தொலை விடணும். ரைட். அவங்கள டிஸ்டர்ப் பண்ணே இல்லை. அந்த டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்கண்டா அந்த பாவம் உங்களுக்கு தான் சேரும். ரைட். அடுத்தது 5வது விஷயம் பாருங்கள், சத்தமிட்டு சிரித்தல், வேண்டுமென்றே அழுதல். இப்படியானதாலும் தொழுகையில் அவாய்ட் பண்ணணும். இதுகள் செய்தாலும் தொழுகையை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்போ சிலவங்க இருக்கிறாங்க துவா கேட்பாங்க, மற்றவர்களுக்கும் சைடில் இருக்கிறவங்களுக்கும் அது மிச்சம் கஷ்டமாக இருக்கும். ரைட். தொழுகைகளில் சில நேரம் நீங்கள் ஜமாத்தா தொழும் போது இதை அவதானித்திருப்பீங்க, வேண்டுமென்று அழுது அப்படி சத்தமாக நடந்து கொள்ளுவாங்க. அதால் ஏனையோட தொழுகை குழம்புமெண்டா அந்த அவங்களோட தொழுகையை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதுக்கான பாவமும் உங்களுக்கு சேரும். அவள் தொழுகையில் அமைதி இருக்கணும், உண்மையாக பாவ மன்னிப்பு கேட்கணும், உண்மையான ஒரு நல்ல ஒரு விடயம். ஆனால் அழகிய முறையில் அதை நேர்த்தியாக செய்யணும். இன்னொரு ஆளுக்கு அது தொல்லை கொடுக்க இயலாது. ரைட். வேண்டுமென்று எப்படியுமே சத்தமிட்டு சிரிக்க இயலாது, தொழுகை
மிகவும் அது வந்து அதுக்கான தண்டனை எங்களுக்கு அல்லாஹ்வால கிடைக்கும் இல்லையா. அப்போ இறையச்சம் இல்லாமல் நாங்கள் தொழுதோம், தக்வா இல்லாமல் தொழுதோம்னா தான் இந்த மாதிரி கதைக்க நினைக்கும், பேச நினைக்கும், சிரிக்க நினைக்கும், ஷைத்தான் எங்களோட வந்து கூட ஒட்டிக்குவான். அப்போ தான் இந்த தொழுகை எல்லாம் அவன் குழப்புவான். அப்போ உங்களுக்கு கொட்டாவி போகும், வேறொரு யோசனைக்கு போயிடுவீங்க. இந்த மாதிரியான நிலப்பாடுகள் இருந்துச்சுன்னா திரும்பவும் குயிக்காக போயிட்டு நீங்கள் வுலு செய்து கொண்டு வந்து நிமிர்ந்து அழகிய முறையில் தஜ்வீத் முறைப்படி ஓதி அல்லாஹுக்காக வேண்டி தொழுகிறேன், அல்லாஹ் என்ற முன்னால் நின்று பார்த்து கொண்டு இருக்கிறான் என்ற தொழுகையன்று தக்வா அச்சத்தோடு இறை அச்சத்தோடு தொழ வேண்டும். ரைட். 6வது விடயம், நோன்பை முறிக்கும் ஏதாவது செயலை செய்தல். அதாவது வந்து நீங்கள் நோன்பை முறிக்கும் விடயங்கள் எல்லாமே இந்த தொழுகையை முறித்து விடும். ரைட். உதாரணத்துக்கு நீங்கள் நோன்பை முறிக்கிற விடயங்கள் நோன்புன்ற பாடத்தில் படிப்பீங்க விரிவாக. தொழுகையை முறிக்கிற விடயங்களையும் அது வந்து நோன்பு முறிக்கிற, அதாவது மாதவிடாய் வர்றது, அதாவது வந்து இந்திரியம் வெளிப்படுறது, அல்லது இப்படி நோன்பை முறிக்கக்கூடிய நிறைய முஃப்திலாத்தால் இருக்குது முறிக்கும் விடயங்கள், அது தொழுகையையும் முறித்து விடும். அதை நாங்கள் விரிவாக நோன்பு என்ற பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ரைட். சரி, அடுத்தது பாருங்கள், கிப்லாவை விட்டு நெஞ்ச வேறு பக்கம் எங்களுக்கு திருப்ப இயலாது. ஓகே, கிப்லாட சைட்லேயே தான் நாங்கள் நிற்கணும். அது இல்லாமல் பின்னால் திரும்பியோ சைடில் திரும்பியோ பார்க்க இல்லாத, நெஞ்ச வேறு பக்கம் திரும்பாமல் முழு தொழுகையும் கிப்லாவை நோக்கியே தொழணும். 8வது பாருங்கள், செயல்முறையான ஒரு ஃபர்லை வேண்டுமென்று அதிகமாக செய்யவும் இயலாது. ஒரு ஃபர்லை வந்து, அதாவது நாங்கள் சொல்கிறோம் தொழுகையோட ஃபர்லுகள் 10 பார்த்தோம் இல்லையா, 19 பார்த்தோம். அது வந்து ஒழுங்கான முறையில் அந்த அளவு தான் செய்யணும். ஓகே, வேண்டுமென்று அதிகமாகவோ குறைவாகவோ செய்ய இயலாது. 9வது பாருங்கள், அவுரத் வெளிப்படும் போது அலட்சியமாக இருத்தல். அதாவது வந்து மறைக்கப்பட வேண்டிய பகுதிகளுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் அவுரத்துன்னு. அதை வந்து வெளிப்பட்டுருச்சுன்னா அதை நாங்கள் கணக்கெடுக்காமல் இருக்க இயலாது. ஓகே, அதெல்லாம் மறைக்கப்பட வேண்டும். தொழுகையில் மறைக்கப்பட வேண்டிய பகுதிகள் இருக்குது. பெண்களுக்கு முகமும் மணிக்கட்டு வரையிலான கையும் மட்டும்தான் விளங்கலாம். ஆண்களுக்கும் அப்படித்தான், கரண்டை, கால், முகம், இப்படி குறிப்பிட்ட பகுதி இருக்குது எங்களுக்கு மறைக்காமல் இருக்கக்கூடிய பகுதிகள். ஏன்னா எல்லாமே மறைக்கப்படணும். அந்த மறைக்கப்பட வேண்டிய பகுதிகள் ஏதாலும் வெளிப்பட்டுருச்சுன்றாலும் நாங்கள் அவற்றை உடனடியாக மறைத்து ஒழுங்கான முறையில் தொழ வேண்டும். ரைட். இது பாருங்கள், 10வது, ஒரு ஃபர்லை அல்லது ஷர்த்தை வேண்டுமென்று விட்டு விடுதல். அது ஃபர்லுன்னு தெரியும், ஆனாலும் அதை வந்து ஞாபகம் வந்தாலும் அதை விட்டுட்டு மற்ற ஓதல் நிலைக்கு போகிறோம். அப்படி இருந்தாலும் நாங்கள் வேண்டுமென்று செய்கிறோம்னா அந்த இடத்துலையும் எங்களோட தொழுகை முறிந்து விடும். ஆகவே இந்த தொழுகை முறிக்கிற விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். இவற்றிலிருந்து நாங்கள் பாதுகாப்பாக ஒழுங்காக நடந்துட்டால் தான் எங்களோட தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இதில் ஏதாலும் ஒன்று நீங்கள் செய்துட்டீங்கன்னா அநியாயம், அந்த தொழுகை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. தொழுகையை இது முறித்துவிடும். ஆகவே மாணவர்களே, நாங்கள் இன்றைய பாடத்தில் நிறைய விடயங்கள் தெரிந்து கொண்டோம். தொழுகை ஒன்றை ஒழுங்கமைத்து கொள்வது எப்படி. பாடம் 9ஆம் பாடத்தில் வீடியோலையும் நிறைய நான் விளக்கங்கள் தந்தேன். இது 10வது பாடத்துலையும் நான் தொழுகையில் ஃபர்ல் என்ன, ஷர்த் என்ன, அதே மாதிரி தொழுகையை முறித்துற விடயங்கள், தொழுகையில் வரக்கூடிய ஓதல்களை உங்களுக்கு மனனம் செய்ய இலகுவாக நான் அதையும் பதிவிட்டிருக்கிறேன். அது புக்கில் இல்லை. குனூத், வஜ்ஜஹத், அத்தஹியாத் எல்லாம் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பதிவிட்டிருக்கிறேன். நீங்களும் அவற்றை கேட்டு மனனம் செய்து வைத்து கொள்ளுங்கள். ஏன்னா நீங்கள் இப்போ தரம் 6ஆம் ஆண்டில் இருக்கிறீங்க. ஆகவே எல்லா சின்ன சின்ன ஓதல்கள் எல்லாத்தையும் நீங்கள் மனனம் செய்யக்கூடிய வாய்ப்பு, வசதி உங்கள்கிட்ட இருக்குது. உங்களோட ஞாபக சக்தி கூடுதலாக இருக்கிற காலம் இது. சின்ன துவாக்கள் எல்லாத்தையும் ஃப்ரீயான நேரம், உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் வந்து இது ஒரு பாடமாக்குற துவாக்கள், சிறிய சிறிய துவாக்களை ஹிஃபல் செய்கிறது, மனனம் செய்கிறது வந்து வளமையான ஒரு விடயமாக மாற்றிக்கொள்ளணும். இந்த காலத்தில் உங்களுக்கு மனனம் செய்ய இலகுவாக அது அமையும். ஆகவே இவற்றை எல்லாம் மனனம் செய்து அழகிய முறையில் தொழுதுவாங்க. என்ற தொழுகை தான் சுவனத்தின் திறவுகோல். அந்த சான்ஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடப்படாது. ஆகவே மாணவர்களை அதை மனதுக்கு கொண்டு அல்லாஹுக்காக நாங்கள் செய்கிற ஒரு வணக்க வழிபாடு, இபாதத் ஒழுங்கான முறையில் செய்து கொண்டு போவோம். சரி, அதையும் கூறிக்கொண்டு நாங்கள் பயிற்சிகளை பார்ப்போம். பாருங்கள், பயிற்சியில் வந்து இது மாதிரி கேள்விகள் வரையலாம்.
பாருங்கள், தொழுகையின் ஷர்த்து, ஃபர்லு, சுன்னத்து, முஃப்திலாத் இதுகளை வந்து இதனை சார்ந்ததுன்றது வந்து ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் புள்ளிக்கோட்டில் எழுதட்டாம். ஒரு முஸ்லீமாக இருத்தல் அது உங்களுக்கு தெரியும் நிச்சயமாக ஷர்த்து இல்லையா, ஒரு நிபந்தனை. அதே மாதிரி சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுதல் தொழுகையின் ஃபர்ல் உண்டு. ஃபாத்திஹாவை நீங்கள் ஓத மறந்துட்டீங்கன்னா உங்களோட தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். வுலு செய்திருக்கணும், சுத்தமாக இருக்கிறதுன்றது ஒரு நிபந்தனை இல்லையா. ஆகவே அது ஒரு ஷர்த்து. கடைசி அத்தஹியாத்தை ஓதுறது ஒரு தொழுகையின் ஃபர்லு. தொழும்போது சாப்பிடுதல், தொழுது கொண்டே சாப்பிட்டு கொண்டு தொழையலாது, அது ஒரு முஃப்திலாத்தாக அமையும். அவுரத்தை மறைத்தல் அதுவும் வந்து ஒரு ஷர்த்து, கட்டாயம் செய்யணும், அது ஒரு நிபந்தனை இல்லையா. அடுத்தது பாருங்கள், சுஜூத் செய்தலும் ஒரு ஃபர்லு. 19 ஃபர்லுகள் இதை ஞாபகம் வச்சுக்கணுமா. சலாம் கூறும்போது வலது பக்கமும் இடது பக்கமும் முகத்தை திருப்புதல், அது வந்து நாங்கள் சொன்னோம் செயல் சார்ந்த ஒரு சுன்னத்துண்டு, ரைட். அப்போ தொழுகையின் சுன்னத்துண்டு. ஒரு ஃபர்லான செயலை வேண்டுமென்று விட்டு விடுதல், அதால் தொழுகை முறிந்துவிடும், அது ஒரு முஃப்திலாத். தொழும் நேரத்தை அறிந்திருத்தல் ஒரு தொழுகையின் ஷர்த்து. இது ஞாபகம் வைத்துக்கணும், மனனம் செய்திருந்தால் தான் இதை வந்து ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலும் இல்லையா. அதுக்கு பாருங்கள், அல்லாஹு அக்பர் என்ன ஆரம்ப தக்பீர் கூறுதல். அல்லாஹு அக்பர் என்ற ஆரம்ப தக்பீர், அதாவது தக்பீர் தஹ்ரீமா கூறுதல், அது வந்து ஃபர்லு, தொழுகையின் ஃபர்ல் ஒன்றாக தான் வரும். அடுத்தது பாருங்கள், சூரத்துல் ஃபாத்திஹாவின் பின் ஆமீன் கூறுதல்ன்றது உங்களுக்கு தெரியும் சுன்னத்து இல்லையா. சொல் சார்ந்த சுன்னத்தில் நாங்கள் படித்தோம், அது ஒரு தொழுகையின் சுன்னத். பாருங்கள், இதெல்லாம் இலகுவாக உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணினீங்கன்றாலேயே உங்களுக்கு இது ஒரு ஃபர்லா ஷர்த்தா அதே மாதிரி சுன்னத்தா அதே மாதிரி முஃப்திலாத்தான்னு இன்னும் கண்டு கொள்ளலாம். இந்த மாதிரியான கேள்வி, இந்த பேட்டர்னுக்கு இந்த கேள்விகள் எக்ஸாமில் வரும். உங்களோட முதலாம் தவணை, 2ஆம் தவணை, 3ஆம் தவணைகளில் வரலாம், அல்லது கிரேட் 7, 8, 9, 10 எந்த கிளாஸ்லையும் இந்த கேள்விகள் அடிக்கடி வருவது உண்டு. ஆகவே இவற்றை ஒழுங்கான முறையில் ஒரு சிறு குறிப்பு வடிவில் எழுதி வைத்து கொள்ளுங்க. எந்த நேரத்துலையும் உங்களுக்கு உங்களோட அந்த சார்ட்டை பார்த்து படிக்கக்கூடிய விதத்தில் அழகிய முறையில் எழுதி வைத்து கொள்ளுங்கள். ரைட். ஏற்கனவே நான் சொன்னதுபடி இந்த யூடியூப் சேனலில் 6ஆம் கிரேட் 6லேருந்து 10, 11 வரங்காட்டியும் உள்ள இஸ்லாம் பாடத்துக்கு அனைத்து வீடியோகளும் நான் அப்லோட் செய்துள்ளேன். ஒரு சில இன்னும் செய்து கொண்டு இருக்கிறேன். உங்களுக்கு வேண்டிய நேரம் இந்த வீடியோக்களை போட்டு வீட்டில் இருந்து அழகிய முறையில் படித்து உங்களோட எக்ஸாம்ஸுக்கு ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு அது வசதியாக செய்துள்ளேன். உங்கள்கிட்ட டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா, அந்த ஏதாவது சந்தேகங்கள் இந்த பாடங்களில் இல்லாட்டி ஏனைய பாடங்களில் இருந்தால் கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த சந்தேகங்களுக்கான விடையையும் அதுக்கு கீழேயே ரிப்ளை பண்ணுறேன். மீண்டும் ஒரு புதிய பாடத்தில் உங்களை சந்திக்கும் வரை சலாம் கூறி விடை பெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.